கடலூர் அருகே வேறொரு பெண்ணுடன் வசிக்கும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த அரசூர் கிராமத்தை சேர்ந்தவர் பூச்சந்திரன். இவருக்கு கீதா என்ற மனைவியும் 15 வயதில் ஒரு மகளும் 12 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் பூச்சந்திரன் வேறொரு பெண்ணுடன் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் தனியாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து குடும்பம் நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கீதா 4 முறை சேத்தியாத்தோப்பு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த கீதா சேத்தியாத்தோப்பு காவல் நிலையம் எதிரே உள்ள சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கீதாவை பொருட்படுத்தாமல் தங்கள் பணியை பார்த்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் கீதாவிடம் தனிப்பிரிவு காவலர் ஒருவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் கீதாவை மகளிர் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். இது குறித்து கீதா கூறுகையில், தனது கணவர் விவகாரத்தில் காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நீதி பெற்று தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். எனக்கு கல்யாணம் 2007 நடந்துச்சு. 17 வருஷம் ஆகுது. 14 வயசுல ஒரு பொண்ணுக்கு 12 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். இப்போ வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வான் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவளோட கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி 3 நாளுக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அந்த போட்டோவோட கொண்டு காட்டிச்சிருக்கேன். 3 மணி நேரம் நாங்க ரோட்ல உட்காந்துருக்கிறோம். இங்க ஒரு பதிலுமே இல்லை. என் பிள்ளைங்களுக்கு, என்னோட வாழ்க்கைக்கு, என் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு தான் நான் உட்காந்துருக்கோம். இவ்வளோ நேரம் நாங்க இந்த மகளிர் காவல் நிலையத்துல சொன்னோம். அவங்க அந்த நேரம் தான் பேசுறாங்க. அப்புறம் என்ன முடிவுங்கிறது எங்களுக்கு சொல்லல. எங்களுக்கு ஒரு முடிவு நீங்க அந்த மீடியாவில தான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். தாலி கட்டின மாதிரி ஆதாரத்தை எடுத்துருவாங்கன்னாங்க. நாங்க தாலி கட்டினது எந்த புருஷனுமே மனைவியை வச்சுக்கிட்டு தாலி கட்ட மாட்டான். கட்டினதுக்கு அப்புறம் நாங்க ஆதாரம் கொண்டு வந்து கொடுத்தோம். அவங்களே அனுப்பிச்சு விட்டு போட்டாம ஆதாரத்தை கொடுத்தோம். அந்த ஆதாரம் கொடுத்து எங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. கீதா செல்லுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க மனைவி செல்லுக்கு இந்த போட்டோ பாருன்னு சொல்லி தைரியமா அனுப்பி விட்டுருக்காரு. நீங்க எங்கனாலும் போங்கன்னு சொல்லி.